ஸோ நான் 1 இயர் முன்னாடி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது ட்ரோன் லைசன்ஸ் எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, அதுக்கான காஸ்டிங் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் 1 இயர் முன்னாடி. பட் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் ஆகிடுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மாறிடுச்சுங்க. டிஜிசிஏல பார்த்தீங்கன்னா நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில சேஞ்சஸ்லாம் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ நான் 1 இயருக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கணும் அவசியம் கிடையாது. நான் இந்த வீடியோலேயே ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்தியாவில் மொத்தமாக ட்ரோன்ஸை வெயிட் படி கேட்டகரைஸ் பண்ணோம் அப்படின்னா 5 விதமாக வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நானோ கேட்டகரி 0 to 250 கிராம்ஸ், 0லேருந்து 250 கிராமுக்குள்ளே இருக்க ட்ரோனை வந்து நானோ கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். 250 கிராம்லேருந்து 2 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனை வந்து மைக்ரோ கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். 2 கிலோலேருந்து 25 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனை வந்து ஸ்மால் கேட்டகரி ட்ரோன் அப்படின்னு சொல்லலாம். 25லேருந்து 150 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனை வந்து மீடியம் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். 150 கிலோக்கு மேலே இருக்க ட்ரோனுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து லார்ஜ் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 கேட்டகரியில் நானோ கேட்டகரி சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எந்த லைசன்ஸு எந்த கோர்ஸுமே கிடையாது. ஸோ அதை வந்து நான் எடுத்துடுறேன். ஸோ லார்ஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இதுக்கான அப்ரூவல் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது இல்லை. ஸோ அதனால் லார்ஜுமே கிடையாது. ஸோ வெறும் 3 கேட்டகரி தான் இப்போ இருக்குது. ஒன்று வந்து மைக்ரோ கேட்டகரி, ஸ்மால், மீடியம், இந்த 3 கேட்டகரி தான் இருக்குது. நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி பண்ண கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி மைக்ரோ கேட்டகரி. மைக்ரோன்றது 250 கிராம்லேருந்து 2 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனுங்களுக்கு பண்ணக்கூடிய கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். அதுக்கான லைசன்ஸுமே வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஆக்டிவாக தான் இருக்குது. அதுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இனிமேல் வந்து இந்த கோர்ஸ் பண்ண முடியாது. மைக்ரோ கேட்டகரிக்கான கோர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஒன்லி ஸ்மால், மீடியம் இந்த 2 கோர்ஸ் மட்டும் தான் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து டெக்னிக்கல் டேர்மில் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது வந்து பைலட் கார்டு, ரிமோட் பைலட் கார்டு, ஆர்பிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக வந்து லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து சர்டிஃபிகேட் இல்லை வந்து பைலட் கார்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து லைசன்ஸ் அப்படின்னு மொட்டையாக சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு கன்வீனியன்ஸுக்காக வந்து லைசன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னன்னா, நான் வந்து யூடியூப்ல வந்து பார்த்தேன், சில இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குன்னு சொன்னாங்க, அங்கே வந்து நான் பண்ணலாமா, அது வந்து லைசன்ஸ் வந்து வேலிடா அப்படின்லாம் கேட்குறீங்க. நீங்கள் என்கிட்ட கேட்குறத விட நீங்கள் பார்த்தேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்டிடியூஷனில் கேட்டிங்க அப்படின்னாலே தெளிவாக சொல்லுவாங்க. அதாவது இந்த பைலட் கார்டு, இந்த லைசன்ஸ்ன்றது யார் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிசிஏ அப்ரூவ்டு ஆர்பிடிஓ தான் வந்து பண்ண முடியும். ஆர்பிடிஓ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னா ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ஆர்பிடிஓ ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ரிமோட் பைலட்ன்றது இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறவங்க பேர் வந்து ரிமோட் பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குற ஆர்கனைசேஷன் தான் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்க வந்து டிஜிசிஏ அப்ரூவ்டாக இருக்கணும். டிஜிசின்றது டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க தான் வந்து நம்ம இந்தியாவில் ட்ரோன்ஸ், இந்த அன்மேண்ட் ஏர்கிராஃப்ட்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவங்களோட பர்மிஷன் அதெல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ டிஜிசிஏ அப்ரூவ் பண்ண ஆர்பிடிஓ மட்டும்தான் இது இந்த ட்ரோன் கோர்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் லைசன்ஸ் அப்படின்னே நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, ப்ரோ எப்படி ப்ரோ 8 போடுற மாதிரி இருக்குமா, நம்ம பைக்குக்கு 8 போடுற மாதிரி இருக்குமா, இல்லை ஒரு எவ்வளோ 5000 ஆகுமா, இல்லை ஒரு 6000 ஆகுமா, அவ்வளோதான் ஆகும். ஸோ எங்கே போய் எடுக்கலாம், ட்ரோன் லைசன்ஸ் எங்கே போய் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து எடுக்கிறது நம்ம பைக்குக்கு 8 போட்டு எடுக்கிற லைசன்ஸ் மாதிரி கிடையாதுங்க. அது வந்து ஆக்சுவலாக கோர்ஸு நீங்கள் எடுக்கிற கேட்டகரியை பொறுத்து வந்து டியூரேஷன் மாறும். ஸோ ஒரு கேட்டகரியை பொறுத்து அந்த நாட்கள் வந்து நீளும். அதே நேரத்தில் கோர்ஸ் வந்து நடத்துவாங்க, கிளாஸ் மாதிரி இருக்கும், கவனிக்கணும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, பைலட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்குது. அதே நேரத்தில் நான் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து ஒரு 40,000 கொள்ள ஆச்சு. அந்த ரேஞ்ச் தான் வந்து ஆச்சு எனக்கு. நான் அந்த பைலட் கார்டு பண்ணும்பொழுது, மைக்ரோ கேட்டகரிக்கு பண்ணும்பொழுது. ஓகேங்களா. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் மைக்ரோ கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஒன்லி 2 கேட்டகரி, ஸ்மால் அப்புறம் மீடியம், இந்த 2 கேட்டகரி தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த மீடியம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது கோர்ஸ் நடத்துகிறாங்க. பட் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேட்டகரிக்கு தான் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஸோ இந்த 2 கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் இன்னும் இந்த கோர்ஸ் பண்ணல. ஸோ ஃபியூச்சரில் நானுமே வந்து இந்த கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். மேபி இன் ஃபியூச்சரில் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ நான் சொல்லியிருந்தேன். அவங்க தான் வந்து இஷ்யூ பண்ண முடியும்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா 3 இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் தமிழ்நாட்டில் டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ. ஸோ இந்த 3 இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த பைலட் கார்டு வந்து தர முடியும். அவங்க தரது மட்டும்தான் வந்து அஃபிஷியல் அப்ரூவ் பண்ணது. டிஜிசியிலுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ இல்லாமல் வேறு யாருன்னா வந்து லைசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தலைவலியுமே தேவையில்லை. டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ மட்டும் கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் போய் டிஜிட்டல் ஸ்கைலே போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் வந்து போங்க, உங்களோட மொபைல் ஃபோன் இல்லை கம்ப்யூட்டர் எதுனாலும். நான் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட் போனீங்க அப்படின்னாலே ஹோம் பேஜில் அந்த டாப் ரைட்டில் வந்து 3 பட்டன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ட்ரைனிங் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து 3வது ஆப்ஷனாக இருக்கும். ட்ரைனிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே காட்டும், லிஸ்ட் வந்து வரும். அந்த லிஸ்ட்டில் இருக்க இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ. ஸோ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 31. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தான் டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது 5வது
பிளேஸில் இருக்குது சிஏஎஸ்ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ சென்டர் ஆஃப் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் எம்ஐடி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 14வது நம்பரில் பார்த்தீங்கன்னா கருடா ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட், இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டையில் இருக்காங்க, சென்னை தான். ஸோ இவங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி ராஷ்ட்ரியா உரான் அகாடமி ஐக்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் இருக்க அந்த காலேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா வந்து டிஜிசி அப்ரூவ்டு ஆர்பிடிஓ. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னையுமே வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஒர்க் ஷாப்புக்கு. ஸோ நானுமே அட்டன் பண்ணியிருந்தேன். பட் வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, பிளான் பண்ணல சரியா. ஸோ இந்துஸ்தான் காலேஜுமே வந்து பண்ணுறாங்க கோயம்புத்தூரில். ஸோ கோயம்புத்தூர் சர்க்கிளில் இருக்கவங்க வந்து சென்னைக்கு தான் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க இந்துஸ்தான் காலேஜ்லையுமே வந்து பண்ணலாம். நான் அவங்களோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இந்த 3 பேர் தான். நீங்கள் இன்கேஸ் இந்த வீடியோ வந்து வேறு ஸ்டேட்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த டிஜிட்டல் ஸ்கை வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்க ஆர்பிடிஓ வந்து யாருன்றதை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் வந்து போய் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ரைஸிங்ன்றதை பார்க்கலாம். ஸோ ப்ரைஸிங் பற்றி வரணும் அப்படின்னா வந்து ப்ரைஸிங் அதுக்கப்புறம் கோர்ஸ் டீடைல்ஸ் அதெல்லாமே வந்து செக் பண்ணிடலாம். நான் வந்து இங்கே சென்னையில் இருக்கேன் அப்படின்றதுனால சிஏஎஸ்ஆர் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நான் செக் பண்ணுறேன். அதே நேரத்தில் இதில் எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. உங்கள் மேலே எஃப்ஐஆர் இல்லை அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டும் இல்லாமல். அது இல்லாமல் 10th வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியமில் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஏன் இது இங்கிலீஷ் மீடியம் ரீஜனல் லாங்குவேஜஸ்லாம் ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா ட்ரோனுன்னும் போது ட்ரோனில் நிறைய உள்ள இருக்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸில் நீங்கள் எந்த செட்டிங்குமே பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல மார்க்கோட பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கேட்டகரி, அதாவது 2லேருந்து 25 கிலோக்குள்ளே இருக்க ட்ரோனுக்கான கோர்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் கோர்ஸுங்க. அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, கிட்டத்தட்ட 53,000 அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரைஸிங். நான் வந்து மைக்ரோ கேட்டகரி பண்ணும்போது வந்து எனக்கு 40,000க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடய வந்து 37,000 எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் அந்த ப்ரைஸ்க்கு எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அது அப்புறமா மீடியம், ஸ்மால் அண்ட் மீடியம் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் வர கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி, 10 நாள் கோர்ஸு. ஓகேங்களா, 10 நாள். பட் இப்போ நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மீடியம்கான கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம், 2 வீக்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னா 70,000 கிட்ட வரும். ஓகேங்களா, இதுவே வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நான் வந்து காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஸோ நான் வந்து கோர்ஸ் பண்ணலாமான்னா நீங்கள் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ கோர்ஸ் சிலபஸ் எல்லாமே சேம் தாங்க. ப்ரைஸிங் மட்டும் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா 30,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆகுது ஸ்மால் கேட்டகரிக்கு. அதே மீடியம் அப்புறம் ஸ்மால் ரெண்டுமே சேர்ந்து பண்ணிங்கன்னா 45,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஃபியூச்சரே வந்து நீங்கள் ட்ரோன் மேலே தான், ஏவியேஷன் சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது நல்லது. இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க. ஒரு ஆர்பிடியுமே வந்து அவங்களோட ஓன் ப்ரைஸை வந்து டிசைட் பண்ணிக்கிறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போதைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்க அந்த ப்ரைஸிங் மட்டும் தான் பார்த்துருக்கேன். இந்துஸ்தான் காலேஜ் அப்புறம் கருடாவோட ப்ரைஸிங் வந்து எனக்கு சரியாக தெரியல, அவங்களோட வெப்சைட் செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக பார்க்க முடியல. இன்கேஸ் நான் வந்து அதை கண்டுபிடிச்சேன், அவங்களோட ப்ரைஸிங் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு மைக்ரோ கேட்டகரி வச்சிருக்கீங்க, மைக்ரோ ட்ரோன், ஒரு Air2s, Mavic Air2, Mavic 3, Phantom, இந்த ட்ரோன் வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமர்ஷியல் பர்பஸுக்கு லீகலாக நான் பண்ணணும், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னா ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட் இந்த ஸ்மால் கேட்டகரிக்காவது மினிமம் எடுத்து ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நிறைய லைக்ஸ் வந்தது அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணல நம்ம சேனலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. ஸோ கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.